நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது புதன் கர்ம சாபம் கொண்ட பய வியாதி நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், போராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்றவர்களுக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். பய வியாதி நட்சத்திரங்கள். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று பழமொழி உண்டு. எப்பேற்பட்ட வீராதி வீரனும் சூராதி சூரனும் பாம்பு அப்படின்னா ஒரு செகண்டு அப்படி விழுக்குன்னு பயந்துக்குவாங்க. அது மாதிரி பாம்பு, பேய், மந்திரம் செய்வன அப்படின்னா இயற்கையாகவே இவங்களுக்கு உள் உணர்வுகள் மூலம் பயம் அதிகம். புதன் கர்ம சாபம். நவகிரகங்களில் புத பகவான் கல்விக்கும், புத்திக்கும், பேச்சுக்கும், காதல், இளமை, மாமன், இடது கை பழக்கம் என்றும் இளமையான தோற்றத்தை வழங்கக்கூடியவர். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகன் எப்போதுமே இளமை தோற்றத்துடன் இருப்பார். நல்லா சுறுசுறுப்பாக புத்திசாலியாக இருப்பார். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களும், மிதுனம், கன்னி ராசி லக்னங்களும் இவர்களுடைய குடும்பத்தில் இவர்களுடைய உறவுகள் இருப்பாங்க. புதன் கர்ம சாபம் கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய குலதெய்வம் பார்த்திங்கன்னா பச்சையம்மன், திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீ ரங்கநாதரை இவங்க வழிபடலாம். புதன் கர்ம சாபத்தில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள், உங்களுடைய பேச்சும் உங்களுடைய புத்தியும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக பொது சேவைக்காக செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். நீங்கள் தன்னலமாக சுயநலமாக இருந்தீர்கள் என்றால் பெரும்பாலும் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக வரும். புதன் கர்ம சாபத்தில் பிறந்த இந்த 3 நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை முடியும் வரை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி வறுமை, கஷ்டம், கடன் இந்த மாதிரியான தொந்தரவுகள் பெரும்பாலும் இருக்கும். ரோகிணிக்கும் சரி, உத்திரத்துக்கும் சரி, போராட நட்சத்திரத்திற்கும் சரி இவர்கள் 3 பேருக்குமே செவ்வாய் திசை வரும். இந்த செவ்வாய் திசை முடியும் வரை குடும்பத்தில் கஷ்ட காலம் பெரும்பாலும் நீடிக்கும். செவ்வாய் திசை முடியும் வரை சொந்த பந்த உறவுகளிடம் ஏளன பேச்சுக்கு, கேவல பேச்சுக்கு குடும்ப நபர்கள், பெற்றோர்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். புதன் கர்ம சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் இதில் லக்னாதிபதி நின்றவர்களும் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தாலும் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பது கடினம். நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். புதன் கர்ம சாபத்தில் பிறந்திருக்கும் போது கமிஷன், தரகு, பேச்சு, நடிப்பு, வியாபாரம் இந்த மாதிரியான உங்களுடைய தொழில் வேலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கமிஷன், தரகு அப்படின்னா விவசாயம், காய்கறி, அதே மாதிரி வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் விற்கக்கூடிய புரோக்கர்கள், திருமண புரோக்கர்கள், வரன் பார்க்கக்கூடிய திருமண புரோக்கர்கள் நிறைய கமிஷன் வாங்குற மாதிரி நீங்கள் கமிஷன் புரோக்கர் ஏஜென்சியாக செயல்படலாம். புதன் கர்ம சாபம்
உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் கன்னி பெண், அதாவது இளம் வயதில் பெண் குழந்தை இறந்திருக்கும். சகோதர சகோதரிகள் வாழ்க்கை பெரும்பாலும் சுகப்படாது. புதன் கர்ம சாபம் இருக்கும்போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை பெரும்பாலும் கஷ்டத்துக்குள்ளாகும். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் பெரும்பாலும் வேதனைக்குள்ளாகும். உங்களுக்கு தாய் மாமன்கள் 4-5 பேர் இருந்தாலும் தாய் மாமன்களால், மாமன் உறவுகளால், பெண்களாக இருந்தால் மாமனார், இந்த மாமன் உறவுகளால் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் இந்த 3 நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி நின்றவர்களுக்கும் மாமன் உறவுகளால் பயன் இருக்காது. மாமன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். புத பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது உங்களுடைய சுய உழைப்பால், சுய சம்பாதியத்தால் வீட்டு மனை நீங்கள் நிலம் வாங்கலாம். வீட்டு மனை வீடு இல்லாமல் வீட்டு மனை மட்டும் நீங்கள் வாங்கலாம். வீட்டு மனை வாங்கி வீடு கட்டலாம். புதன் கர்ம சாபம் கொண்ட ரோகிணி, உத்திரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சினிமாவில் பாடல், கவிதை, இந்த மாதிரி சினிமா தொடர்பு உடையவர்கள், அதே மாதிரி ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். புதன் நரம்புக்கும் தோலுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அதாவது தோலில் வெண்புள்ளி, சொறி சிரங்கு, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ இருக்கும். புதன் கர்ம சாபத்தில் பிறந்த நட்சத்திர லக்கண புள்ளி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் ஜோதிடர்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சாமி ஆடுபவர்கள், குறி சொல்பவர்கள் இப்படிலாம் இருப்பாங்க. புதன் கர்ம சாபத்தில் முதலாவதாக அதிகமாக பாதிக்கப்படுவது ரோகிணி நட்சத்திரம், இரண்டாவதாக உத்திரம், மூன்றாவதாக போராடம். 3 நட்சத்திரங்களுமே புதன் கர்ம சாபத்தில் ஏதாவது ஒரு வழியில் கடுமையாக பாதிக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு புதன் தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நபர் உங்களிடம் பேசாமல் தனித்து ஒதுங்கி தான் இருப்பார். அதே உங்கள் குடும்பமே கூட சொந்த பந்த உறவுகளை விட்டு வெளியில் பிளாட் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அமைப்போடு உண்டு. புத பகவானுடைய கர்ம சாபம் கொண்ட இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் பய உணர்வு அதிகம். பேயை பார்த்தாலும் பயம், பாம்பை பார்த்தாலும் பயம், செய்வன பயம், அமானுஷ்ய பயம், இப்படி பய உணர்வுகள் உங்களுக்கு இயற்கையாக அதிகம். அதாவது இரவு 12 மணிக்கு வெள்ளை விளையர்னு ஒரு உருவம் கால் செயின் போட்டுக்கிட்டு ஜலிங்கி 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 ஜலிங்கின்னு வீட்டில் கதவை தட்டுது அப்படின்னு சும்மா கதை சொன்னால் கூட நீங்கள் விடிய விடிய தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதன் கர்ம சாபத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு வயது ஆக ஆக 20, 30, 40, 50ன்னு வயது கூட கூட உங்களுக்கு பயமும் கூடும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசியல் செல்வாக்கு உடையவர்கள். எப்படியாவது நீங்கள் கிராமத்தில் ஒரு நம்பர் போஸ்டிங்காவது நீங்கள் வாங்கிடுவீங்க. பெரிய அளவு அரசியலில் செல்வாக்கு பெற்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். பார்த்திங்கன்னா ஆள் நல்லா டிப்டாப்பாக கம்பீரமாக நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு.
ரோகிணியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சனி திசை வரும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு பயம் வந்துடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள், உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி செய்வன வச்சுட்டான், அமானுஷ்யம் சார்ந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும். இப்போ உங்களுக்கு சனி திசை வரும்போது பெரும்பாலானவர்கள் ஜோதிடர்களாக, குறி சொல்பவர்களாக, சாமி ஆடக்கூடியவர்களாக, இப்படி ஆன்மீக விஷயத்திற்கு சனி திசை வரும்போது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வந்து விடுகிறார்கள். உங்களுக்கு சனி திசை வரும்போது இரவில் அதிக நேரம் தூங்க முடியாது. பள்ளி கத்தனா கூட, வீட்டில் பள்ளி கத்தனா கூட நீங்கள் பயந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு பய உணர்வை ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி திசை வரும்போது ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவனே உங்களோடு துணை இருந்தாலும் உங்களுடைய பயத்தை யாராலும் வெளிக்கொண்டு வர முடியாது. நீங்கள் பயந்துக்கிட்டு தான் கிடப்பீங்க. ரோகிணி, உத்திரம், போராடம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இடது கை பழக்கம் உடையவர்கள். இடது கையில் எழுதுவது, இடது கையில் ஒரு பொருளை எடுப்பது, இந்த மாதிரி இடது கை பழக்கம் பெரும்பாலானவருக்கு உண்டு. புதன் கர்ம சாபத்தில் 2வது நட்சத்திரமாக புதனுடைய வீட்டில் சிம்மராசியிலும் கன்னிராசியிலும் உத்திர நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் கன்னி பெண்கள், அதாவது திருமணமாகாத கன்னி பெண்கள் இறந்திருக்கக்கூடும். கன்னி பெண்களுடைய வழிபாடு உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பை தரும். புதன் கர்ம சாபம் இருக்கும்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருந்தாலும், நீங்கள் அதிகார பதவியில் இருந்தாலும் பயம் என்பது உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக புதனுடைய கர்ம சாபம் பெற்றிருக்கும்போது பய வியாதி உங்களுக்கும் உண்டு, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் உண்டு. தாய் மாமன்களால் உதவி இல்லை. மாமன் உறவுகளால் பெரும்பாலும் உங்களுக்கு உதவி வராது. புதன் கர்ம சாபம் கொண்ட 3வது நட்சத்திரம் தனுசு ராசியில் 2வது நட்சத்திரமாக சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது. புதனுடைய கேரக்டர்கள் எல்லாமே இந்த போராட நட்சத்திர அன்பர்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. 2 டிகிரி 3 டிகிரி உயர்கல்வி படித்தவர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி புதனுடைய அம்சத்தில் குடும்பத்தில் இருப்பாங்க. சினிமா, பாட்டு, மியூசிக்கு, இந்த மாதிரி சினிமா துறையிலும் பெரும்பாலும் இருப்பாங்க. போராட நட்சத்திரம் இவங்க பிறப்பதற்கு முன்னாடியே அப்பாவோ தாத்தாவோ ஊரை விட்டு வேற ஊரில் போய், அதாவது உங்கள் தாயாருடைய ஊரில் போய் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி தனியாக சொந்த பந்த உறவுகள் அல்லாத ஒரு இடத்தில் தனியாக குடியிருக்கக்கூடிய அமைப்பு போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உண்டு. புதனுடைய கர்ம சாபம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு வெகுவாக கூடுதலாக பாதிக்கிறது. இளமையில் காதல், நட்பு வழியில் உங்களுக்கு பல ஏமாற்றங்கள் நடக்கிறது. இளம் வயதில் ஆணோ பெண்ணோ காதல் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இளம் வயதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் டைவர்ஸ் ஆகி பிரிவை உண்டாக்குகிறது, 2 தாரம் ஏற்படுத்தி விடுகிறது. மாமன் மச்சனன்கள் உறவு முறை உங்களுக்கு சரிபடாது. பெரும்பாலும் மாமனார் இல்லாத குடும்பத்தில் நீங்கள் வரன் எடுத்தாலும்
மனைவி வழியில், மாமியார் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் கூடுதலாகவே இருக்கும். நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் ஜாமீன் கையொப்பமிடுவது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். குடும்பத்துக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் காதல் விவகாரங்களில், நட்பு வழியில் ஒரு பயம் சார்ந்த உணர்வுகள் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்திவிடும். புதனுடைய கர்ம சாபம் உங்களுக்கு இருக்கும்போது இளம் பெண்கள், திருமணமாகாத இளம் மங்கையர்களிடம் போராட நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புதன் கர்ம சாபம் கொண்ட ரோகிணி, உத்திரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், லக்ன புள்ளியில் பிறந்தவர்களும் கண்டிப்பாக காதல் விவகாரங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியில் நீங்கள் கவனமாக இருந்தாலே பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். உங்கள் குடும்பம் சார்ந்து, உங்கள் உள் உணர்வுகள் சார்ந்து அமானுஷ்யம், பேய், பாம்பு, இந்த செய்வனை, மாய மந்திரம் சார்ந்த அமானுஷ்ய பயம் உங்களை அறியாமலே உங்களுக்குள் வந்துவிடும். இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பய வியாதி கொண்ட நட்சத்திரம் என்று என்னுடைய அனுபவத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் நடக்கும். நீங்களும் பயந்துக்குவீங்க. உங்களோடு இருக்கக்கூடிய குடும்ப நபர்களையும் பயமுறுத்துவீர்கள். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.